டீல முடிக்க அந்த மாதிரி தெரியலையே. பாசத்துல வந்து பாக்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஏன் இவ்வளவு பொறுமையா போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? காதாம்பரிய மாதிரி நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. அப்பா அப்பா பிள்ளைங்க உறவுல நம்ம பேசிக்கிட்டு இருக்கல. சரி, ஏன் இன்னும் டீல முடிக்காம இருக்கீங்க? புத்திசாலி கூட மோதுறது ஆபத்துன்னு நினைக்கிறேன். யாரு அந்த மீனா புத்திசாலி? அவ ஒரு அறவேக்காடு. அறவேக்காடு தன்னை புத்திசாலின்னு சொல்லி மோதலாம் பாரு, அவனை நம்பலாம். தன்னை முட்டாள் மாதிரியே காட்டிக்கிட்டு வில்லங்கமான வேலை பார்க்கறவன் நம்பவே முடியாது. அவ எந்த நேரத்துல என்ன வேணாலும் செய்வா, எந்த எல்லைக்குனாலும் போவா. என்னால அவமானப்பட முடியாது, என்னால தோத்து போக முடியாது. அப்படின்னா தோல்வியை ஏத்துக்கிட்டீங்க. அப்ப நீங்க அன்னைக்கு பழி வாங்க வரல, அப்படிதானே? 20 வருஷமா ஆட்டி படைச்சு வச்சிருந்தேன். எல்லாம் போச்சுது, எல்லாம் போச்சுது. எதுவும் போகல, பொறுமையா இருக்கிறேன், அவ்வளவுதான். உங்க பொறுமை சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவளை எதுவும் பண்ண முடியலையா, இல்ல பண்ண மனசு இல்லையா? அவ ஒண்ணும் நீங்க பெத்த பிள்ளையோட பொண்டாட்டி இல்லையே. உங்களுக்கு தான் அவனை பிடிக்காத, வேற எதுக்கு தயவு தாட்சியம் பார்த்துட்டு இருக்கீங்க? யார் என் பிள்ளை இல்ல? சரிசி என் பிள்ளை இல்லையா? ஆமா, அவனதான் உங்களுக்கு பிடிக்கல. பிடிக்காம பண்ணது யாரு? அப்பான்னு கைய புடிச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தவன என் கையாலே தள்ள வச்சவதானே நீ. எனக்கு துரோகம் பண்ணது அன்னக்கிளி. அன்னக்கிளியை தான் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனாலும் அவ உசுருக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு தேவை அவ உசுறு இல்ல, அவ மானம். என்கிட்ட அவ மன்னிப்பு கேட்கணும். நான் பட்ட அவமானம், வேதனை, வலிக்கலாம் அந்த அன்னக்கிளி பதில் சொல்லணும், மத்தவங்க இல்ல. அன்னக்கிளியோட சந்தோஷம், வாழ்க்கை எல்லாமே அந்த பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்க மேல கை வச்சாதான் அன்னைக்கு சந்தோஷமே போகும். இதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியும் அன்னக்கிளிய என்ன பண்ணணும், யாது பண்ணணும் எனக்கு தெரியும். நீ உன் வேலை எது உண்டு அதை மட்டும் பாத்துட்டு போ. இந்த அன்னக்கிளியால என் வாழ்க்கை தான் போச்சுன்னு பார்த்தா என் பிள்ளை வாழ்க்கையும் போச்சுது. சும்மா இந்த பிள்ளை மனசுல ஆசை காட்டி அவ இப்ப என்னன்னா அவளை வேண்டான்னு சொல்லி என் பிள்ளை துடிதுடிச்சு போயிருக்கா. காரணம் யாரு? அந்த அன்னக்கிளி தான். காலம்பரி, இந்த பொய்யினால பல விஷயத்தை நான் இழந்திருக்கேன். திரும்ப திரும்ப பொய் பேசாத. இந்த பொய்யெல்லாம் நான் நம்பின பொய் தான் எல்லாத்தையும் நான் இழந்தேன். திரும்பவும் உன் பொய்யை நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நடந்ததை சொல்லு. வேற யாரும் இல்ல, அந்த கஜேந்திரனோட தங்கச்சி பையன் தான் அந்த தருண். ஓ, செஞ்ச பாவம் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. நான் சரி அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நினைச்சேன். எனக்கு ஆதியா சந்தோஷம் ரொம்ப முக்கியம் நினைச்சேன். ஆனா அவன் சரியான பிராடா இருந்திருக்கான். பிராடா இருந்தானா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானா? தெரிஞ்சுக்கிட்டான். எப்படி கட்டிக்குவா? இப்ப என் பொண்ணு வேதனையில போயிருக்கா. அவங்க ஏதோ பண்ணிக்கிடுவாங்கன்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் பயமா இருக்கு. நீங்க டீல முடிக்காம நான் போகவும் முடியாது. ஏன் என்ன இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க? ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. உன் பொண்ணை வர சொல்லு. இங்கயா? ஆமா, உன் பொண்ணை எங்க வர சொல்லு. எங்க டீல முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்படிலாம் எடுத்தோம் கவுத்தன ஒரு காரியத்தை பண்ண முடியாது. அந்த அன்னைக்கு ஒண்ணு சாதாரணமா கிடையாது. அதி புத்திசாலி. கூட இருக்கிறவங்க அதுக்கு மேல. எங்கடா கூட்டு போயிட்டு இருக்கீங்க? ஆதிரக்கா போன் நம்பர் வேணுமா வேண்டாமா? வேணும்டா. அதுக்காக எங்க கூட்டு போயிட்டு இருக்கீங்க? ஃபாலோ மீ மாமா. என்னடா இந்த மாமா இப்படி பயப்படுறாங்க? அதானே. டேய், எங்கயாவது என்ன மாட்டிக்கிட்டு விட்டுறாதீங்கடா. அதெல்லாம் மாட்டி விட மாட்டேன். வாங்க மாமா. எங்க கூட்டு போறேன்னா சொல்லுங்களே. மாமா தொலைன்னு பேசாம வாங்க மாமா. சரி வாரேன். டேய், காதம்பரி அத்தை வீட்ல இருந்தா ஓடி வந்துருவண்டா. காதம்பரி வீட்டுக்கு கூட்டு போறீங்களா? காதம்பரி அத்தை வீட்டுக்கு போனாதானே காதம்பரி அத்தை போன் எடுக்க முடியும். அங்கேடா என்ன கூட்டு போறீங்க? ஐயோ மாமா, நாங்க பாத்துக்கிட்டோம் மாமா. நீங்க உள்ள எல்லாம் வர வேண்டாம். நாங்க உள்ள போய் போன் எடுத்துட்டு வரோம். நீங்க நம்பர் எடுத்துக்கிடுங்க. இங்க எங்கடா காதம்பரி அத்தை வீடு இருக்குது? தெரியாதா? மாமாக்கு தெரியாது, நமக்கு தானே தெரியும். உங்களுக்கு எப்படிடா தெரியும்? குமாரப்பா கூட வந்தா. ஆமா, குமாரப்பா கூட தான் வந்தா. குமாரப்பா தான் கூட்டி போனாங்க. குமாரப்பாவா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா? அப்போ குமார் சித்தப்பாக்கு முதைய தெரிஞ்சிருக்கு, ஆனா என்கிட்ட சொல்லல. அதுக்கு தான் குமாரப்பா அவ்வளவு பாசமா இருந்தாங்களா என்கிட்ட? பாசமா இருந்தீங்களே, ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. நான் கேட்டதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி வாங்கி தரும்போதே எனக்கு தெரியும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. ஆனா இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ உங்க குமாரப்பா எங்க இருப்பாங்க? தெரியலையே. சரி மாமா, சீக்கிரம் வாங்க. எங்குள்ள பிள்ளைங்க இதெல்லாம்? டேய், இங்க எதுக்குடா வந்தீங்க? சும்மா வந்தோம். அத்தை, என்னடா? ஆதிரக்கா அண்ணா. ஆதிரக்கா இவங்க வர மாட்டா. போங்க ஓடுங்க. காலாமரி, பச்சை பிள்ளைங்க வரட்டிட்டு இருக்க. சாக்கிட்டு ஏதாவது எடுத்து கொடு. அந்த தாத்தா நமக்கு சாக்லேட் தர போறாங்களாடா. மட அத்தை தர விடுவாங்களான்னு பாருடா. சாக்லேட்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஏன் எதுக்கு வேண்டாம்? முன்ன பின்ன தெரியாதவங்க தந்தா வாங்க கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்க.
அப்படியா? நல்ல பாட்டி தான். அழகா சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஆமா, எங்க பாட்டி எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, வீட்டுக்கு போங்க போங்க. காலாமரி, பச்சை பிள்ளைங்க அழைச்சிட்டு இருக்க. அவங்க ஏதோ விளையாட்ட வந்திருக்காங்க. நின்னுட்டு போட்டுமே. இது யாருன்னு சொன்னா அப்பாக்கு பாசம் வந்துரும். யாரும் சொல்லக்கூடாது. இந்த ஊருல பிள்ளைல சேரா பத்திட்டு கிடக்கும். அனுப்ப வழி பாருங்க. கோதாமரி, குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம். வந்துக்க தெய்வத்தை வரட்டு போய்யா. என்ன பேச்சு பேசுற நீ? அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடு. இப்ப கொடுத்தா மறுபடியும் வந்து நிப்பாங்க. சேரா பத்திட்டே இருப்பாங்க. ஊர் பிள்ளைல இப்படிதான் மிரட்டுங்க. கோதாமரி, டேய், சாக்கெட் தரேன், வாங்கிட்டு கிளம்பிரணும். நாங்க ஒண்ணு உங்ககிட்ட சாக்கெட் வாங்க வரல. டேய், இவ இப்ப காட்டி கொடுத்துருவாடா. இப்ப பாரு நான் எப்படி மடக்கறேன்னு. நாங்க சாக்கெட் வாங்க வரல. ஆதிரக்காவை தான் பார்க்க வந்தோம். ஆதிரக்கா அமெரிக்காக்கு போயாச்சுன்னு இல்ல? அப்படியா? ஆதிரக்கா தான் தினமும் விளையாட கூப்பிடுவாங்க. அதான் வந்தோம். அவ கிளம்பிட்டா. போங்க போங்க. என்ன? நாங்க என்ன உங்ககிட்ட வாங்கி திங்கிறதுக்கா வந்தோம்? போன்னு வச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வாட சொல்ல. வாங்க வா. சும்மா சும்மா போங்க போங்கன்னு கேட்டே. எங்க பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான். ஆதிராக்கா பிடிக்கும். அதனால பார்க்க வந்தோம். நாங்க ஒண்ணும் உங்களை பார்க்க வரல. ரொம்பதான். இதன தமிழ் மோதனே. அதான் அம்மைக்கு பிள்ளை தப்பாம இருக்குது. டேய், வாங்கடா. இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது. மரியாதை தலைவாசல் மிதிக்க கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்களா இல்லையா? பாட்டி நல்ல வளர்ப்பு. நிச்சயமா எங்க பாட்டி நல்லவங்களா தான் இருக்கணும். அந்த காலத்து ஆளா இருக்குமோ என்னமோ. ஐயோ, அப்பாக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அவ்வளவுதான் போச்சுது. ஆதிரக்கா எப்ப வருவாங்க? ஏண்டா நீயும் அவள ஃப்ரெண்டா? ஓ வயசு என்ன அவ வயசு என்ன? இத ஃப்ரெண்ட் தேடுன மாதிரி வந்திருக்கீங்க. ஆமா, அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வயசு ஒண்ணும் முக்கியம் கிடையாது. எல்லாம் அன்பா இருந்தாலே போதும். யார்கிட்ட போய்டா அன்பை பத்தி பேசுற? நம்ம பச்சை பிள்ளை கூட பார்க்காம விரட்டிட்டே இருக்காங்க. இவங்க கிட்ட போய் அன்பை பத்தி பேசுறீங்க? எல்லாரும் நம்ம பாட்டி ஆக முடியாது. ஹேய், கோதாமரி, பச்சை பிள்ளைல அறுத்திட்டு இருக்க. பச்சை பிள்ளைல கூட உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கு. அப்பா, இந்த பிள்ளைங்க இப்படிதான். இந்த ஊர் பிள்ளைங்க இப்படிதான். அதுல சேரப்படுதோ. ஒரு திருப்பி வீட்டுல விட்டோம்னா ஒயாம வந்து தொந்தரவு பண்ணும். விரட்டுங்க. தொலைச்சி. அப்பா, டேய், இந்த தாத்தா ரொம்ப நல்லவியல. ஆமா, தாத்தா நீங்க ரொம்ப நல்லவிய. வாங்க 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 வாங்க. பாத்தியாடா, இங்க கூட இவ்வளவுதான் தூக்கி வச்சு கொஞ்சறாங்க. ஏ குட்டி பாப்பா, உன் பேர்ல பேரு அன்பரசி. அன்பரசி. அதான் அழகா பேசுறா. தேங்க் யூ தாத்தா. வெல்கம். அழகா இருக்க, அழகா பேசுற, அறிவா இருக்கிற. யோ கியூட். நீங்களும் தாத்தா அழகா இருக்கீங்க. பாசமா இருக்கீங்க. ஐயோ, இத மட்டும் அண்ணக்கிளி குடும்பம்னு தெரிஞ்சதுனா பைத்தியமே பிடிச்சிரும் போலக்க. தாத்தா, எங்க பேரை மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வாடா. அடி, தாத்தா இவனை கூட தூக்கிட்டாங்களே. என்ன தூக்கவே யாருமே இல்ல. டேய், என்ன தாத்தா தூக்கி வச்சிருக்காங்கடா. தாத்தா, என்ன தூக்குங்க. என்ன பாசமா இருக்காங்க இந்த குழந்தைங்க. இவங்க போய் விரட்டிக்கிட்டு இருக்கான். தாத்தா, என்ன தூக்கலையா? வாடா வாடா. என்னையும் தாத்தா தூக்கிட்டாங்கடா. என்னையும் தாண்டா. நம்மள முத ஒருத்தங்க தூக்கிருக்காங்கடா. தாத்தா, எப்படி எங்களை தூக்கிருக்காங்க பாத்தியா தாத்தா? தாத்தா, வா வா வா. தாத்தா கிட்ட வா, தாத்தா கிட்ட வா. அப்பா, உங்க ஸ்டேட்டஸ் என்ன? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி ஊரவுண்ட பிள்ளைகளை தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க ஸ்டேட்டஸ், உங்க செல்வாக்கு என்ன? காதம்பரி, நீ கொஞ்சம் வெளியில நிக்கியா? அப்பா, கெட் அவுட். வெளிய போன்னு சொன்னேன். டேய், என்னடா? டேய் பசங்களா, ஒண்ணு இல்ல. வா தாத்தா கிட்ட பாருங்க. தாத்தாக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கடா. எங்களுக்கு தான் தாத்தா. ஐயோ, இப்ப என்ன பண்ணனும் தெரியலையே. இந்த பசங்களும் தான் யாருன்னு சொல்லிருவாங்களா? தாத்தா, தாத்தா, என்னடா? சாக்லேட் தாயின்னு சொன்னீங்களே. அதான் முன்ன பின்ன தெரியறவங்கிட்ட வாங்க கூடாதே. இப்பதான் உங்களை எங்களுக்கு நல்லா தெரியுமே. இப்ப தாங்க தாத்தா, நாங்க சாப்பிடுவோம். ஆமா தாத்தா. டேய், உண்மையிலே உங்களை மாதிரி ஒரு பசங்க நான் பார்த்ததே இல்லடா. வாங்க வாங்க வாங்க. தாத்தா உங்களுக்கு எல்லாம் எடுத்தாரே, சாப்பிடுங்க. வாங்க வாங்க. ஐயோ, சை, என்ன அப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோ, இந்த பசங்க மட்டும் தான் அன்னைக்கு பேரன் பேத்திக்குன்னு சொல்லிட்டா அப்பாக்கு தலைகால புரியாம போயிருமே. அப்ப நான் நினைச்சது, ஐயோ என்ன பண்ண? காதம்பரி, நீ இங்கதான் நிக்கிறியா? இரு, உனக்கு இருக்குது. இனி என் தங்கச்சி அனாதையாக்குனல்ல, உன்னை சும்மாவே விட மாட்டேன். கடைசி காலத்துல உனக்கு தண்ணி கொடுக்க கூட நாதி ரமணி அனாத படமா தான் போய் சேரணும். உனக்கு ஒத்தைக்கு ஒரு பிள்ளை தானே, அந்த ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய உன்கிட்ட இருந்து பிரிக்கிறேன். நீ பெத்த ஒத்த புள்ளியும் பார்க்க விடாம தவிக்க வைக்கிறேன். அவளை பார்க்க கூட நான் விட மாட்டேன். காட்டுறேன்
இந்த தருண் யாருன்னு காட்டுற. நீ கடைசி காலத்து அனாத பணமா தாண்டி போகணும். என் அம்மா எப்படி துடிச்சு செத்தாங்களோ அதை விட டபுள் மடங்கு நீ துடிச்சு சாகணும். உன் பக்கத்துல ஒரு காக்கா கூட இருக்க மாட்டேன். இந்த தருண் என்ன விளையாட்டுக்குள்ள நினைச்சியா? உன் பிள்ளைய சும்மா ஒண்ணு அனுப்பி வைக்கல. எல்லாரும் நம்பணும். நான் உடனே அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னா அம்மைய பழி வாங்குறதுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாம் டிராமா தான், எல்லாம் நடிப்பு தான். இரு, உன் மோவலை வச்சு உன் கதையை நான் முடிக்கிறேன். அப்பமே நான் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னா யார் அவனுக்கு தெரியாம போயிடும். போயிருக்கல்ல, என்ன மறக்க முடியாம ஒத்தன தரம் துடிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப மட்டும் நான் போய் அவட்ட அன்பை வாரி வழங்குன அப்படியே ஒரு குட்டிப்பட்ட நாய் மாதிரி என் பின்னாடி வருவா. நான் சொல்லதெல்லாம் கேட்பா. உன்னை பார்க்க கூடாதுன்னா பார்க்க மாட்டான். நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா பேச மாட்டான். அந்த அளவுக்கு பண்ணணும். நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ எனக்கு உசுறுதான். அதை விட எனக்கு உன் உசுரை எடுக்கணும். அதுதான் மெயின். நீ செத்ததுக்கு அப்புறம் உன் பிள்ளைய நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆதிராவை நான் காதலிக்கிறேன். அது வரைக்கும் நீயா ஆதிராவும் எனக்கு ஒண்ணுதான். இந்த தருண் யாரு நீங்க இருக்க ஒவ்வொருவரும் பாப்பீங்க. ஜாக்கெட் சூப்பரா இருந்துச்சுல. ஆமாடா, இனி திறந்தன வந்துடணும். என்ன ஜாக்கெட் தரணும் இந்த தாத்தா? ஆமா, இவர் யாரு? இதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. காதாம்பரி வீட்டுல. ஆமா, இவரை பார்க்க அந்த கிஷோர் பையன் மாதிரியே இருக்குது. அப்படியே அந்த கிஷோர் வந்த மாதிரியே இருக்குது. என்னடா இந்த காதம்பரி கிஷோரு ஒரே குழப்பமா இருக்குது. டேய், ஜாக்கெட் சூப்பரா இருந்துச்சுலடா. ஆமாடா, இனி திறந்தன வருவோம்டா. தாத்தா, நாங்க போயிட்டு வரட்டுமா? தினமும் இந்த தாத்தாவை பார்க்க வருவீங்களா? இந்த வார்த்தை தானே நாங்க கேட்கணும் நினைச்சோம். தாத்தாவே சொல்லிட்டாங்க. இனி வந்துட வேண்டியதான். தாத்தா, தினமும் ஜாக்கெட் தருவீங்களா தாத்தா? தாத்தா நிறைய சாக்கெட் தரேன். ஆனா நீங்க தினமும் தாத்தா பார்க்க வரணும். கண்டிப்பா வருவேன் தாத்தா. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? மதன். நல்லா இருக்குது. தாத்தா, இருக்குல்ல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா. உன் மொழி, உன் செய்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்காம எப்படி இருக்கும்? நீங்க பெத்த புள்ளையோட புள்ள தானே? அப்படியே தாத்தா, எனக்கும் தான் தாத்தா. டேய், குரங்கு தொட்டிட்டு இருக்க மாதிரியே இருக்குடா. என்ன கியூட்டா பேசுறா. அப்ப நான் குரங்கா தாத்தா? அப்படிலாம் இல்ல செல்லம். நீ வைரம்டா, வைரம். தாத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அப்படியா தாத்தா? தாத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அப்படியா? நம்ம தாத்தா பார்க்க வருவீங்களாடா? வாரேன் தாத்தா. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? போணுமா? எங்க அம்மாங்க வாரியா தூக்கி வச்சிருப்பாங்க. நாங்க பக்கத்து தெருல தான் நின்னு விளையாடிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க இங்க வந்தது தெரியாது. நாங்க யார் கூட வந்தோம்னா, டேய், யார் கூட வந்தியா? டேய், வாடா. இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? நம்மள சீச்சீன்னு விரட்டுனாங்கல்ல. இவங்க கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. வாடா. இந்த பசங்க யார் கூட வந்திருப்பாங்க? இவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நாளைக்கு வரணும். நாளைக்கு என்ன, சாயங்காலமே வருவோம் தாத்தா. ஜாக்கெட் மறந்துட மாட்டீங்களே? மறக்க மாட்டேன்டா. சரி, போயிட்டு வரேன் தாத்தா. போயிட்டு வாங்கடா. டேய், உன் பேரை நீ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. கிஷோர். கிஷோரா? டேய் டேய், உங்க அப்பா பேரு? குமார். அப்படின்னா இவன் என் பேருடா. என் பேரு. டேய், இங்க வா, இங்க வாய. ஐயோ, என் பேரை நான் செய்ய யாரோ நினைச்சு கொஞ்சிட்டு இருந்துட்டேன். அவன் யாரத்தம்மா, யாரத்தம். குமார் பிள்ளையா? கிஷோர், இங்க வா.